ஆண்டின் பொதுக்காலம் 23வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 6 அருள்வாக்குகள் 12 தொடக்கம் 16 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு மலைக்கு இறைவேண்டல் செய்ய செல்கிறார். இரவு முழுவதும் தந்தையிடம் வேண்டுகிறார். ஏன் என்றால் மறுநாள் காலை அவர் மிக முக்கியமான பணியை செய்ய வேண்டும். அதாவது தன் இறையாட்சி பணியை இம்மண்ணில் தொடர 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இயேசு தேர்ந்தெடுத்த 12 திருத்தூதர்கள் அனைவரும் எளிமையானவர்கள். இவர்கள் அனைவரும் எதிலும் தனி சிறப்பு வாய்ந்தவர்களும் அல்ல, எதிலும் முதன்மையானவர்களோ அல்ல. பணத்தை கையாண்ட யூதாசை தவிர மற்ற அனைவரும் பாமரர்கள். கடவுளின் மகனாகிய இயேசு ஏன் ஓர் இரவு முழுவதும் விழித்திருந்து வேண்ட வேண்டும்? இயேசு கடவுளாக இருப்பதால் அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாம் மனிதர்கள், குறைகள் நிறைகள் உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள். எனவே நாம் தான் கடவுளிடம் வேண்ட வேண்டும். தந்தை கடவுளோடு உறவை வளர்த்து கொள்ள இறைவேண்டலே மிக முக்கியமான வழி என்பதை இயேசு இதன் வழியாக சுட்டி காட்டுகிறார். இயேசு இந்த உலகத்தில் முழுமையான மனிதனாகவும் முழுமையான கடவுளாகவும் வாழ்ந்தார். அதற்கு அவருடைய ஜெப வாழ்வு ஒரு சான்று. இயேசுவுக்கே, நல்லவருக்கே கடவுளுடைய உறவில் வளர இரவு முழுவதும் ஜெபம் தேவைப்படுகிறது என்றார். பலவீனர்களாகிய நமக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியம் தேவை என்பதை உணர்வோம். நம் குடும்பத்திலோ தனிப்பட்ட வாழ்விலோ எதையும் செய்வதற்கு முன்பும் ஒரு முக்கியமான பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் இயேசுவைப் போல தந்தையாகிய கடவுளிடம் நீண்ட நேரம் இறைவேண்டலில் ஈடுபட வேண்டும். என் விருப்பத்தை அல்ல, கடவுளே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி கடவுளின் ஆலோசனைக்கு இறைவேண்டலில் செவிமடுக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், நாம் நம் வாழ்க்கையில் செய்த சாதனைகளும் மகத்தான செயல்களும் கடவுளின் துணையுடனே செய்ய முடிந்தது என்பதை உணர வேண்டும். இறைவேண்டல் முடிந்த பிற்பாடு இயேசு தனது சீடர்களில் 12 பேரை தேர்ந்தெடுத்து திருத்தூதர்கள் என்று பெயரிடுகிறார். அந்த 12 திருத்தூதர்களுடைய பணி மக்களை தன்னிடம் ஈர்ப்பதற்காக அல்ல, தன்னை அனுப்பிய தந்தையை நோக்கி அவர்களை வழிநடத்தவே. இன்றும் கடவுள் தம் பணிக்காக நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆனால் அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நமது பணி என்ன என்று சிந்திப்போம். நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு இந்த 7 அப்ஸ்களை நான் பரிந்துரைக்கிறேன். 7 அப்ஸ். 1, வேக்கப். எழும்போது இந்த நாளை கொண்டாடப் போகிறேன் என்று எண்ணுங்கள். திருப்பாடல் 118:24. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். 2, ட்ரெஸ் அப். உடுத்துதலிலேயே மிகச்சிறந்த உடுத்துதல் புன்னகை அணிவதாகும். புன்னகை ஒருவருடைய தோற்றத்தை மேம்படுத்த சிறந்த வழியாக, இலவசமான வழியாக இருக்கிறது. 1 சாமுவேல் 16:7. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். அகத்தின் அழகு முகத்தின் அழகை கூட்டும். 3, ஷட்டப். நல்லவற்றை பேசுங்கள், அதிகமாக கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19:20. அறிவுரைக்கு செவிகொடு, கண்டிப்பை ஏற்றுக்கொள், பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். 4, ஸ்டாண்டப். எதை நம்புகிறாயோ அதற்காக நிமிர்ந்து நில். இல்லையென்றால் எதற்காகவும் எல்லாவற்றிற்காகவும் விழுந்துவிட நேரிடும். கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்வதில் தளராதிருப்போமாக, அதனை வீட்டில் வாசியுங்கள். 5, லுக்கப். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பிலிப்பியர் 4:13. என்னை வலுவூட்டுகின்ற கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் என்னால் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. 6, லிஃப்ட் அப். ஆண்டவரிடம் உங்கள் இறைவேண்டலை ஏறிடுங்கள். பிலிப்பியர் 4:6. கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். 7, ரீச் அப். மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். கொலோசையர் 3:1. எனவே நாம் இயேசுவின் சீடர்களாக, திருத்தூதர்களாக வாழ்வோம். ஆமீன்.